ஒரு நகரத்தில் சூரியன் ஒளி வீசி பசுமையாக விளைந்த மேய்க்க புல்வெளியில் 3 நண்பர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் பெயர்களே மஞ்சு, கண்ணு மற்றும் பூபதி. இவர்கள் தினமும் பள்ளிக்கு சென்று பின்னர் விளையாடவும் சந்திர நிலவு கீழே நடிக்கவும் சந்தோஷமாக கழித்தனர். மஞ்சு ஒரு நகைச்சுவையாளர். எதற்கும் சிரித்து விடுவான். ஐயோ, நாங்கள் கண்ணு, பூபதியை சந்திக்கும்போது அவர் வந்து நகைச்சுவைகள் சொல்லுவார். கண்ணு ஒரு சிந்திக்கோயில். எப்போதும் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க விரும்பி கருத்துக்களை பதிவு செய்கிறான். பூபதி என்றால் கலை உலகத்திற்கு ஓட்டமளிக்கும் ஒரு கலைஞன். அவர் எப்போதும் ஓவியம் வரைவது, பாடல்கள் பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது வழக்கம். ஒரு நாள் அவர்கள் பசுமையான பூங்கா சென்றனர். அங்கு அவர்கள் சந்தித்த ஒரு அதிசயமாக இருந்தது. அது ஒரு வெள்ளை பூங்காற்று. அந்த பல்லவர் தண்ணீரில் தண்ணீர் பெய்யும் போது அது மீன்கள், பறவைகள் மற்றும் பூக்கள் அனைத்திற்கும் உயிர் தருவதைப் போல இருந்தது. பூங்காற்று பேச ஆரம்பித்தது. வணக்கம் குழந்தைகளே, நான் உங்களை காத்திருக்கிறேன். நான் நீங்கள் உங்கள் கனவுகளை அடைவதற்கான வழிகாட்டி என்று அவன் கூறினான். மஞ்சு மிகவும் சிரித்தான். இது சிரிக்கின்று, நாங்கள் செல்லலாம் என்றான். அந்த பூங்காற்று மீண்டும் சொன்னது, இது இல்லை நண்பரே. நீங்கள் உங்கள் கனவுகளை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் கனவுகளை என்னிடம் சொல்லுங்கள். கண்ணு சிந்திக்கத் தொடங்கினான். என் கனவு, நான் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகஸ்ட் வேண்டும். உலகில் புதிய கண்டுபிடிப்புகளைச் செய்ய வேண்டும் என்றான். பூபதி, என்னுடைய கனவு, நான் உலகின் மிகச்சிறந்த கலைஞன் ஆகஸ்ட் வேண்டும். என் கலை மூலம் மனிதர்களின் இதயங்களை தொட்டுச் சொல்ல விரும்புகிறேன் என்றான். மஞ்சு, நான் ஒரு பெரிய காமெடி நடிகன் ஆகஸ்ட் வேண்டும். எல்லாம் சிரிக்க வைப்பது என் கனவு என்றான். பூங்காற்று, அதுவே. உங்கள் கனவுகள் மிகச் சுவாரஸ்யமாக உள்ளன. ஆனால் சாத்கரிக்க உங்கள் முயற்சிகள் மற்றும் உழைப்புகள் தேவை என்றான். மஞ்சு, கண்ணு, பூபதி மூவரும் ஒன்றாக உறுதி செய்தனர். அவர்கள் அந்த நாளிலிருந்து தங்கள் கனவுகளை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். கண்ணு பள்ளியில் அதிகம் படிக்க மற்றும் விஞ்ஞான புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சான். பூபதி தனது ஓவியங்களை மேம்படுத்தும் வகையில் தினமும் ஓவியம் வரைய ஆரம்பித்தான். மஞ்சு தனது நடிப்பு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வெள்ளி நாட்காட்டி வகுப்புகளில் இணைந்தான். மற்றும் சில மாதங்களுக்குப் பிறகு அவர்கள் அனைவரும் தங்கள் கனவுகளில் ஒரு முன்னேற்றம் கண்டனர். கண்ணு பள்ளியில் ஒரு அறிவியல் கண்காட்சியில் முதல் பரிசு பெற்றான். பூபதி தனது ஓவியங்களின் மூலம் ஊர் மக்களை வெகுவாக கவர்ந்தான். மஞ்சு தனது சிரிப்பைக் கொண்டு பள்ளியில் நடிப்பு போட்டியில் வெற்றி பெற்றான். ஒரு நாள் அவர்கள் மீண்டும் அந்த அதிசய பூங்காற்றை சந்திக்கப் போகிறார்கள். ஆம், நீங்கள் உங்கள் கனவுகளை நடைமுறைப்படுத்தியுள்ளீர்கள் என்ற அந்த பூங்காற்று மகிழ்ச்சி அடைந்தது. அந்த நண்பர்கள் பிறகு உண்மையாகவே உணர்ந்தனர். முயற்சிகள் மற்றும் உறுதியுடன் அவர்கள் கனவுகளை அடைவதற்கான வழிகளில் பவித்திருந்தனர். அந்த நாளிலிருந்து அந்த பூங்காற்று ஒரு நண்பனாக மாறி அவர்களை வழிகாட்டி ஊக்கமளிக்க போய்விட்டது. மூவரும் சந்தோஷமாக ஒரு புதிய பயணத்திற்குப் பிறகு உறுதியாக இன்பம் கொண்டனர். அவர்கள் கனவுகளை எப்போதும் நினைவில் வைக்க, அதை அடைவதற்கான வழிகளை தேடுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த பூங்காற்றின் மூலம் அன்பும் நண்பர்களின் இணக்கமும் கனவுகளை அடைய உதவுகிறது என்பதை அவர்களுக்கு உணர்ந்தது. இதுவரை நண்பர்கள் குடியிருந்த அந்த பூங்காற்று அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மேம்பட்டது. எப்போதும் அவர்களின் கனவுகளை உண்மையாகச் காண உதவ முடியும்.